Good morning, student. Today we are going to see the new lesson, landform. In the earlier class, you have learned the surface of Earth is not the same to everywhere. Okay, this Earth is influent in the variety of variety is named as a mountain, plateaus, plains, valley, etc. Yeah, some part of a lithosphere may be rugged in the sum of flats. There is a landforms or the result is a two process. It's an endogenous process and the exogenous process. It's an internal process is called as a endogenous. Next external process is called as a exogenous factors. Okay. நம்ம ஆல்ரெடி லித்தோஸ்பியர்னுட்டு படிச்சிருவோம். லித்தோஸ்பியர்னாலே பார்த்தோன்னாக்கா க்ரஸ்ட் லேயரை தான் வந்து லித்தோஸ்பியர்னுட்டு சொல்லுவோம். க்ரஸ்ட்டு மேண்டல் கோர்னுட்டு படிச்சிருப்போம். க்ரஸ்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் எர்த்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா, அந்த எர்த்தில் இருக்கக்கூடிய க்ரஸ்ட் லேயர் தான் லித்தோஸ்பியர் சொல்கிறோம். அந்த லித்தோஸ்பியரில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இதில் வந்து நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னாக்கா மவுண்டெயின், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வேலி, இதெல்லாம் எக்ஸட்ரா இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா நமக்கு லேண்ட்ஃபார்ம்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த லித்தோஸ்பியரில் இருக்கக்கூடிய டூ பார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா எண்டோஜீனியஸ் ப்ராசஸ் அண்ட் எக்ஸோஜீனியஸ் ப்ராசஸ்ன்னுட்டு இருக்குது. எண்டோஜீனியஸ் ப்ராசஸ் பார்த்தோன்னாக்கா இன்டர்னல் பார்ட்டாக இருக்கும், எர்த்தோட இன்டர்னல் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸோஜீனியஸ் ப்ராசஸ் பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ப்ராசஸாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இந்த எர்த்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, இது வந்து continuous warming and done in rubbing and the land surface. அதாவது கண்டினியூஸாக ஒரு லேண்ட்ஃபார்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த எண்டோஜீனியஸ் அண்ட் எக்ஸோஜீனியஸ் ப்ராசஸ்ன்னு எடுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரேடியேஷன் எடுத்து வந்து ஃபில்லிங் அப்போ லோவஸ்ட் த்ரூ தி டெபாசிஷன் அது ஹையஸ்ட் லேண்டர்லேருந்து வரக்கூடிய அந்த டெபாசிஷனில் எங்கே வந்து டெபாசிட் ஆகுதுனாக்கா லோவஸ்ட் லேண்டில் வந்து டெபாசிட் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மவுண்டெயின், ஹில்லு அந்த மாதிரி இடத்துல வந்து வரக்கூடிய ரிவர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா அங்கேருந்து விழக்கூடிய இதெல்லாம் வந்து கல், ராக்கு அந்த மாதிரி க்ரஸ்ட் லேயராக வந்து விழும். அந்த மாதிரி விழக்குள்ள அதில் வரக்கூடிய மண்ணாக இருக்கலாம், இல்லை கல்லாக இருக்கலாம், எல்லாமே வந்து எங்கே டெபாசிட் ஆகும்னா லோவஸ்ட் லேண்டில் டெபாசிட் ஆகும். ஓகேவா, இதான் வந்து கிரேடியேஷன்னுட்டு சொல்கிறோம். இதை பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லேண்ட்ஃபார்ம் பார்த்தோன்னாக்கா லேண்ட்ஃபார்ம்னு எடுத்து வெதரிங் அண்டு எரோஷன்னுட்டு இருக்குது. வெதரிங் எடுத்து பார்த்தோன்னாக்கா த பீசஸ் இஸ் ராக் இஸ் எர்த் இஸ் சர்ஃபேஸ். ஸ்மால் பீசஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராக் சர்ஃபேஸை தான் வந்து லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எரோஷன் அர்த்தம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவே இன் தி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் த அரேஞ்ச். Gradation is a process of leaving a highest thought in erosion is filling up a lowest thought in deposition. It is called as a gradation. Okay, next one is a landform is a landscape is beginning is continuously worn and away from top two process, weather and erosion. Weather is a broken in the falling apart from into the small pieces of a rocks is erosion is a surface. ஸ்மால் பீசஸாக இருக்குதுனாக்கா அதுதான் வந்து வெதர்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா எரோஷன்னுட்டு பார்த்தோன்னாக்கா வேர் இஸ் ஹவே த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் ஏஜென்ட் இஸ் லைக் materials is carried away from the water, wind, etc. அதாவது வாட்டர்லேருந்து வரக்கூடியது டெபாசிஷன் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு விண்ட்னா காற்று மூலயமா டெபாசிஷன் ஆகக்கூடியது. அதாவது சாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காற்றுல அடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து டெபாசிஷன் ஆகிறது எரோஷன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அண்ட் த டெபாசிஷன் ஆஃப் கிரியேட் இந்த டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் வந்து பார்த்தோன்னாக்கா டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸை உருவாக்குறது இந்த வாட்டர் லேண்ட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம், இந்த எரோஷனால் வர்றது. நெக்ஸ்ட்டு விண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரிவர் இஸ் அ வாட்டர் இஸ் ஃப்ளோவிங் இட்ஸ் சோர்சஸ் இன் த ரிவர் மவுத் அலாங் த definition is course is called as a river. River is generally origin from the mountain and hill. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா மவுண்டெயின்லேருந்து ஆரிஜின் ஆகுது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹில்லி ரேஞ்சர்லேருந்து பார்த்தோன்னாக்கா இந்த ரிவர்ஸ்ன்றது ஆரிஜின் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகே,
Next one is the place of origin. The river is known as a source. ரிவர் என்னது நமக்கு ஒரு சோர்ஸாக இருக்குது. திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் இஸ் அ ஜாயினிங் த லேக் ஆர் சி ஆர் ஓஷன் இஸ் நோன் அஸ் அ ரிவர் மவுத். ரிவர் மவுத்துன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா இது எல்லாமே, அதாவது லேக்காக இருக்கலாம், சீயாக இருக்கலாம், இல்லை ஓஷன், இது எல்லாம் மூணும் வந்து ஒன்றா சேருற இடத்த தான் வந்து நம்ம ரிவர் மவுத்துன்னுட்டு சொல்கிறோம், முகத்துவாரம்னுட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு த ரன்னிங் வாட்டர் இஸ் அ ரிவர் இஸ் erodes in the landscape which is creating the steep sides valley like a letter we known as the V-shaped valley. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த வெளி அந்த ஹில்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா வி ஷேப் மாதிரி இருக்கும், ரெண்டு ஹில்லும் வந்து இணைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த வாட்டர் வந்து ரன்னிங் வாட்டர் அது நடுவில் போகிற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து வி ஷேப் வெளின்னுட்டு சொல்கிறோம். ஸ்டீப் சைட்ஸாக இருக்கும், ஸ்டீப்பாக இருக்கும் அந்த வெளின்னு எடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா the stream of a river is flowing the joining the main river. இது வந்து மெயின் ரிவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டீப்பாக வருதுனாக்கா அதோட பிரான்ச்சஸ் தான் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட்டரி ரிவர்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். அதை ஸ்ட்ரீம்ஸ் இந்த பிரான்ச்சஸ் இந்த ஃப்ளோவிங் அவே ஃப்ரம் தி மெயின் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ஸில் வந்து மெயின் ஸ்ட்ரீம்னுக்குள்ளே எந்த வழியாக வருதோ தண்ணி, அதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். அது வழியாக அந்த பிரான்ச்சஸ் ரிவர்ஸ்லாம் வந்து இணைஞ்சதுனாக்கா அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாலிங் த ரிவர் water over vertical steeps is river bed. இது waterfall, அதாவது ரிவர் பெட் வந்து பார்த்தோன்னாக்கா வெர்டிக்கல் ஷேப்பாக தான் இருக்கும், வெர்டிக்கல் ஷேப்பாக தான் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும். வாட்டர் ஃபால் எப்படி இருக்கும்னு, அதாவது மலை மேலேருந்து தண்ணி கொட்டுறதை பார்த்துக்கிறீங்களா? இப்போ குற்றாலம்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே தண்ணி கொட்டுறதை பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவோம். அங்கேருந்து தான் வந்து இந்த ஸ்டீப் வாட்டராக வெர்டிக்கலாக தான் வந்து தண்ணி வந்து கீழே விழும் மேலேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ ஃபார்ம் இன் த சாஃப்ட் ராக் இஸ் ரிமூவ்ட் பை தி erosion. It is example of a continental fall across in the river and the சித்தூர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சித்தூர்ன்ற இடத்துல தான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இடத்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இந்த ஏஞ்சல் ஃபால்ஸ் இந்த வெனிசுலான்ற இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. இந்த வெனிசுலான்றது பார்த்தோன்னா இது வந்து அந்த ஏஞ்சல் ஃபால்ஸ்ன்னு இடத்து இருக்குது. இது வந்து ஹையஸ்ட் ஃபால்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம் வாட்டர் ஃபால்ஸு. இந்த அதர் வாட்டர் ஃபால்ஸ் அஸ் Nigeria waterfalls is located in the broad between the கனடாவில் USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடாவில் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த நைஜீரியா ஃபால்ஸ்ன்னு எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நார்த் அமெரிக்கா அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ். நார்த் அமெரிக்காவில் பார்த்தோன்னா விக்டோரியா ஃபால்ஸ் ஆன் தி ப்ராட் பார்டர் அண்ட் ஜாம்பியா இந்த ஜிம்பாவே இந்த ஆஃப்ரிக்கா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னாக்கா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு எடுத்து இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளக்டு பூல் இஸ் அ பிளாஞ்ச் பூல்னுட்டு சொல்கிறோம். பிளாஞ்ச் பூல்னு எடுத்து நீர்வீழ்ச்சி. ஓகேவா? அது வந்து மலை மேலே இருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சி தான் வந்து பிளாஞ்ச் பூல்னுட்டு சொல்கிறோம். இட் இஸ் அ ஹாலோ ஃபீச்சர் ஆஃப் பிட்வீன் தி வாட்டர் ஃபால் விச் இந்த ஃபார்ம்டு பை தி cavitation is a alluvial fan is deposited in the sediment also occur which in the river enter a plain or the flute hills. அதாவது பார்த்தோன்னாக்கா இந்த அலுவியல் வண்டல் மண்ணுன்னுட்டு சொல்லுவோம், அதுதான் வந்து அலுவியல் ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் டெபாசிட்டட் இன் த செடிமெண்ட்னாலும் வண்டல் மண்ணு தான் சொல்கிறோம். அக்கர்ட் இன் தி டெபாசிட்டட் இந்த பிளாங்குடு பூல்லேருந்து வரக்கூடிய, அதாவது நீர்வீழ்ச்சிலேருந்து வரக்கூடியது வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ஃப்ளூட் ஹில்லில் வந்து அப்படியே டெபாசிட் ஆகும்னுட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து இது ஒரு பிளெயினாக வந்து உருவாக்கிறதுக்கு சான்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மியாண்டர்ன்ட்டு சொல்கிறோம். மியாண்டர் பார்த்தோன்னாக்கா அந்த பிளெயின்ஸ் இஸ் ட்வெஸ்ட் த ஃபார்மிங் த லார்ஜ் பெண்ட்ஸ், அதாவது பெண்டாகி வரும், நலஞ்சு இருக்கிறது தான் அந்த பெண்டாகி வந்ததுனாக்கா அது வந்து மியாண்டர்ன்னுட்டு சொல்கிறோம். இந்த மியாண்டர் இஸ் ஆல்சோ ரிவர் இஸ் வேலி நியரஸ்ட். இந்த மியாண்டர் நேரத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேத்தியாத்தூப் என் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் என் தமிழ்நாட்டில் இந்த மியாண்டர் இந்த அது வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி பெண்டட் ஃப்ளோ பார்த்தோன்னாக்கா இருக்குதுன்னுட்டு சொல்கிறோம் இந்த மியாண்டர் நேரத்து. ஓகே.
due to the continuous erosion in the deposition along these sides of a meander. As an end to the meander, is loop comes in the closer to this closer due to the course of time to meander loop cuts in off of a travel river and face in the cut of a lake. Also is called as a oxbow lake. அது வந்து oxbow லேக்காக வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னாக்கா, இந்த மியாண்டர் எடுத்து பார்த்தோன்னா வளைஞ்சு நெளிஞ்சு வர்ற ஒரு லூப் மாதிரி தான் இருக்கும். அப்படி வரக்குள்ளே பார்த்தோன்னாக்கா அது தனியாக ஒரு லூப் மாதிரி கட் ஆகுதுன்னக்குள்ளேயே அந்த கட் ஆகிற இடத்துல வந்து ஒரு லேக் மாதிரி உருவாகுதுன்னா அதுதான் வந்து ஆக்ஸ்பவ் லேக்குன்னுட்டு சொல்கிறோம். ஓகே, ஆக்ஸ்பவ் லேக் ஃபார்மேஷனுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி தான் வந்து ஆக்ஸ்பவ் லேக் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அ டேர்ம் மியாண்டர் has been named as based on the Meander river. Is Asia is meander, is Turkey is a flow into the numerous in the curves and டர்ன்ஸ். அதாவது வளைவு நெளிவுலாம் இருந்து இருக்கக்கூடியது வந்து ஏஷியாவில் இருக்குது, இந்த டர்க்கின்ற இடத்துல இருக்குது. ஓகேவா, மியாண்டர் நெற்ற இடத்துல வந்து இந்த ஏஷியாவில் இருக்குன்னுட்டு சொல்கிறாங்க இந்த மியாண்டர் என்ற ரிவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட் த டைம் இஸ் ரிவர் ஓவர்ஃப்ளோ இன் த பிளாங்க்ஸ் தீஸ் லேக்ஸ் இஸ் அ ஃப்ளோட் வந்து பார்த்தோன்னா டெபாசிட்டட் ஆஃப் அ செடிமெண்ட்ஸ் என்னது பார்த்தோன்னா இந்த வண்டல் மண். இதில் எப்படி வந்து படியுதுன்னு பார்த்தோம்னாக்கும் அந்த வெள்ளத்தினால, அதாவது ஃப்ளட்டுனால அடிச்சிட்டு வரக்கூடிய தண்ணி மூலயமா இந்த அதாவது செடிமெண்ட்லாம் வந்து படியுதுன்னுட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து டெல்டாவாக மாறுது. அது வந்து டெல்டா, இதுதான் வந்து டெல்டா ரீஜியன்ட்டு சொல்கிறோம். டெல்டா ரீஜியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா காவிரி டெல்டா, கங்கா டெல்டா, மிசிசிப்பி டெல்டா, இதெல்லாம் வந்து டெல்டா ரீஜியன். ஓகே, அதாவது ஃப்ளூட் பிளெயினால் வரக்கூடிய டெல்டா ரீஜியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிளாசியர் இஸ் அ லார்ஜஸ்ட் பாடி ஆஃப் அ மூமெண்ட் ஸ்லோலி டவுன் இன் த ஸ்லோப் ஆர் வேலி டியூ டு த கிராவிட்டி இன் கால்ட் அஸ் அ கிளாசியர். அதாவது கிராவிட்டி மூலயமா, அதாவது ஈர்ப்பு விசை மூலயமா வரக்கூடிய இந்த இதை தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஸ்லோவாக வந்து ஸ்லோப் ரீஜியனில் வரக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா கிளாசியர் என்றும். இந்த கிளாசியர் இஸ் கால்டு குரூப் ஆஃப் மவுண்டைன் வேலி கிளாசியர்ஸ் அண்டு கான்டினென்டல் கிளாசியர். இது வந்து நம்ம மவுண்டைன் கிளாசியர் சொல்லலாம், வெளி கிளாசியர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா கான்டினென்டல் கிளாசியர் என்னது பார்த்தோன்னாக்கா எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தோன்னா அட்லாண்டிக், கிரீன்லாண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னாக்கா மவுண்டைன் கான்டினென்டல் கிளாசியர்னு எடுத்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மவுண்டைன் கிளாசியர் என்னது ஹிமாலயாஸ் அண்டு எல்ப்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னாக்கா மவுண்டைன் கிளாசியர்னு எடுத்து இருக்கும். திக்கஸ்ட்டு ஐஸ் ஷீட்டாக இருந்ததுனாக்கா அது வந்து கான்டினென்டல் கிளாசியர்னுட்டு சொல்கிறோம். அதாவது தின்னஸ்ட்டு ரிவராக இருந்ததுனாக்கா, அதாவது மூவ் ஆகக்கூடிய ஐஸ் லேயர் வந்து தின்னாக இருந்ததுனாக்கா அது வந்து பார்த்தோன்னா மவுண்டைன் வெளி கிளாசியர்னுட்டு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்வலி ஃபாலோவிங் த ரிவர் மாதிரி தான் அது ஃபார்ம் ஆகி மூவ் ஆகும். ஆனால் ஐஸாக இருக்கும், அடியில் வந்து அதாவது ஐஸ் ஷீட்டாக இருக்கும், அதுக்கு அடியில் பார்த்தோன்னா தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கும், நீரோட்டம் எடுத்து இருந்துன்னே இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா மவுண்டெயினுக்கு ஹிமாலயா அண்டு எல்ப்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசியர் எரோஷன் இஸ் லேண்ட்ஸ்கேப் இஸ் லெவி சாயில். இதுலேயும் பார்த்தோன்னாக்கா சாயில் ஸ்டோன்ஸ்லாம் வந்து அடிச்சிட்டு வரும்னு சொல்லலாம். இட்ஸ் கிரியேட்டிங் த is called as a circuglacier eruption. It is a circuglacier eruption surrounding the on in the shape is deposited. அதாவது இது ஒரு ஷேப்பாக வந்து டெபாசிட் ஆகும் இதில் இருக்கக்கூடியது. அது வந்து சர்க்கியூக்ளாசியர்னுட்டு சொல்கிறோம். இந்த சர்க்கியூக்ளாசியர் பார்த்தோம்னா கொரி இன் சவுத் ஸ்காட்லாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டமில் இருக்குது வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்காட்லாண்டில் கொரிஸ். நெக்ஸ்ட்டு கார்ன்னு எடுத்து பார்த்தோன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த கிளாசியர். ஓகே, இந்த கிளாசியர்னு எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். Okay, the largest body of ice movement is slowly done in the slope or valley. ஸ்லோப் ரீஜியனில் இல்லைனா வேலி ரீஜியனில் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த டன்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா அதுதான் வந்து இந்த கிளாசியர் யூனிட்டு சொல்கிறோம். ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய அந்த ஐஸ் ஷீட்டு தான் வந்து கிளாசியர் யூனிட்டு சொல்கிறோம். இட் இஸ் கிராவிட்டி இஸ் கால்ட் எஸ் அ கிளாசியர். இஸ் கிளாசியர் இன் த குரூப் ஆஃப் அ மவுண்டைன் அண்ட் வேலி.
நெக்ஸ்ட்டு சர்க்கியூ லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் அ ஐஸ் மெட்டல் தே கெட் ஃபில்டு அப் த circle with the water become a beautiful lakes in the mountain is called as a torn lake. அதாவது அழகான ஒரு லேக் பார்த்தோன்னாக்கா, அதாவது ஐஸ் மெட்டல் ஷீட் மாதிரி போத்துன மாதிரி இருக்குதுன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம்னா டான் லேக்குன்னுட்டு சொல்கிறோம். வென் there's a two adjustable circuit is eroded towards each other. அதாவது 2 சர்க்கியூட் ஏராட் வந்து 2 சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த டான் லேக்குன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இஸ் ப்ரீவியஸ்லி ரவுண்டட் இன் த லேண்ட்ஸ்கேப் இஸ் transferred into the narrow rocky steep நேரோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டீப்டு ராக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு சைடட் ரைட் கால்ட் அஸ் அரிட்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி ராக்கியாக இருக்கிற ஒரு ஐஸ் ஷீட் போத்துன மாதிரி இருக்கிற மலையை தான் வந்து அரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூ ஷேப் வெளி இஸ் ஃபார்ம்டு இன் தி யூ ஷேப் மாதிரி இருக்கும் அந்த வேலின்னு அந்த மலை பகுதின்னு இஸ் ஃபார்ம்டு இன் த beneath the glacier which is deposited winded by the lateral and the vertical erosion. There is a material is carried in the glacier slowly moving water தான் வந்து ஐஸ் ஷீட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் மூவிங் தான் வந்து கிளாசியர்ஸ்ன்னு சொல்கிறோம். such rocks is biggest and small sand in a still deposited. There is a deposited from the glacial moraine. அது கிளாசியல் மொரைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது யூ ஷேப்பாக இருக்கிற வெளியில் வந்து டெபாசிட்டட் ஆகக்கூடிய ஸ்மாலாக இருக்கலாம், இல்லை பிக்கஸ்ட்டு ராக்காக இருக்கலாம். இந்த மாதிரி அதான் நெக்ஸ்ட்டு சாண்ட்ஸு இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகுதுன்னா வந்து கிளாசியர் மொரைன்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து விண்டு மூலயமா எப்படி வந்து டெபாசிட் ஆகுதுன்னுட்டு அந்த சாண்ட்ஸ்லாம் வந்து எப்படி டெபாசிட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் மூலயமா எப்படி வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட் ஆச்சுன்னு பார்த்தோம், சாண்ட்ஸ்லாம் எப்படி டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு விண்டு. An active agent of erosion is deposited in the wind. காற்று மூலயமா அடிச்சுட்டு வர இடத்துலாம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த சாண்டு தான், அதாவது மணல் தான் வந்து அடிச்சுட்டு வரும். அது வந்து எங்கே டெபாசிட் ஆகும்னு பார்த்தோன்னாக்கா டெசர்ட்டில் தான் வந்து டெபாசிட் ஆகும். In desert is you can this rock and the shape of a mushroom. அந்த ராக்ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கும். ஏன்னாக்கா மண் அரிப்பு நிறுத்தி ஏற்படுத்தினால மேலே வந்து பார்க்குறதுக்கு ராக் வந்து பெருசாக தெரியும், கீழே வந்து சின்னதாக அந்த மஷ்ரூம் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. இன் காமன்லி இஸ் கால்ட் அஸ் அ மஷ்ரூம் ராக். நெக்ஸ்ட்டு விண்ட் எரோஷன். தேர் இஸ் அ லோவஸ்ட் செஷன் ஆஃப் அ ராக்ஸ் இஸ் மோர் தென் தி அப்பர் பார்ட். அதாவது இது வந்து இன்னும் அப்பர் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா நல்லாயிருக்கும், அதாவது ராக் வந்து நல்லாயிருக்கும். அதே வந்து லோவர் பார்ட்டில் பார்த்தோம்னாக்கா மண்ணால் மூடி இருக்கும், அதாவது சாண்டுனால் மூடி இருக்கும். therefore such rocks as a narrow base is a winder stop. narrow baseல இருக்கும். நெக்ஸ்ட்டு வைண்டர் வந்து டாப்பில் இருக்கும். வைண்டர் என்ன எடுத்து பார்த்தோன்னாக்கா அந்த மலையோட மேல் பகுதின்னு எடுத்து மேலே இருக்கும், ஆனால் கீழ்ப்பகுதி நல்லா அரிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு பில்லர் மாதிரி இருக்கும். ஓகே, இட்ஸ் ஐசோலேட்டட் இன் த ரெசிடுவல் ஹில்ஸ் இன் த standing in the pillar within the rounded in the top or called as a இன்சல்பர்க்னுட்டு சொல்கிறோம். அதாவது இந்த ராக் நேம் வந்து பார்க்குறதுக்கு ராக் வந்து பார்க்குறது பில்லர் மாதிரி ஒரு தூண் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால இது வந்து இன்சல்பர்க்ஸ்ன்றோம். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த கலாஹாரி டெசர்ட் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ராக்ஸ் வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா when there is a blowing and life of a transportation is sent to the one place to another. when there's a stop is below blowing sand fall in the get in deposition of a lowest hill like a standard. This is called as a sand dust is creating the shape of a branches ன்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து branches ஷேப்பில் இருக்கும், சாண்ட் டஸ்ட்னால உருவாயிருக்கும், மணல் மேடாக இருக்கும். ஓகேவா, அது மூலமா உருவானது தான் அந்த ராக்குன்னுட்டு சொல்கிறோம். அது வந்து பிரான்ச்சஸ்ன்னுட்டு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்.